ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனம். 1 Corinthians chapter 15 verse 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தன்னை குறித்து இங்கே சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? மற்ற அப்போஸ்தலரோடு அவர் தன்னை ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் தன்னை ஒரு தகுதியற்றவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒரு அகால பிறவி என்று சொல்றார். அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். என்னையும் ஆண்டவர் கைவிடலை, எனக்கும் தரிசனமானார். எப்படி அப்போஸ்தலர் தரிசனமானாரோ எனக்கு தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். எல்லா அப்போஸ்தலரை பார்க்கலும் நான் ரொம்ப சிறியவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஏன்னா பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் அதை செஞ்சார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தவறு செய்திருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து அவைகளை மறந்து விடுகிறார். ஆனால் அதை நினையாமல் இருக்கிறார். மறந்து விடுகிறார்ல, நினையாமல் இருக்கிறார். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் அதையும் நினைவு கூர்றார். நான் துன்பப்படுத்தினேனே, சபையை துன்பப்படுத்திட்டேனே, நான் அப்போஸ்தலன் சொல்வதற்கு கூட நான் தகுதி இல்லை, எல்லா அப்போஸ்தலரிலும் நான் சிறியவன் என்று சொல்லிட்டு 10ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். இவங்க எல்லாரையும் நான் சிறியவனாக இருந்தாலும், அகால பிறவி போன்றவனாக இருந்தாலும், எல்லாவற்றை பார்க்கிலும் நான் ஒதுக்கப்பட்டு நான் சிறியவன் என்று எண்ணப்பட்டு இருந்தாலும், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை. இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உயிரோடு இருக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறேன், கர்த்தருக்காக ஒன்றை செய்கிறேன் என்று சொன்னால், அது முற்றிலும் பியோர் கிரேஸ், அது முற்றிலும் தேவனுடைய கிருபையினால் தான் நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்கள் சொல்லலாம், நான் அகால பிறவி, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், எல்லாரிலும் சிறியவன், நான் நிறைய தவறு செஞ்சிட்டேன், நிறையா ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களெல்லாம் செஞ்சவன், ஆனால் ஆண்டவர் என்னை இப்பொழுது ரட்சித்திருக்கிறாரு. ஆனாலும் இன்றைக்கி நான் இருக்கிறேன், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், அது நான் அல்ல, அது தேவ கிருபையே என்று பவுல் சொன்னது போல் இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. ஆண்டவர் கிருபை எல்லாருக்கும் அருளுகிறார். அந்த கிருபை அநேகருடைய வாழ்க்கையில் விருதாவாக போகுது, கோஸ் இன் வெயின். நிறைய பேருக்கு ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையை ஆண்டவர் அருளி செய்கிறார். ஆனால் அதை விருதாவாக்கிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் அதை பயனுள்ளதாக மாற்றவில்லை. அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று அதை பிரயோஜனப்படுத்தவில்லை. அதை விருதாவாக்கி அநேகர் அதை கர்த்தருடைய கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு என்று சொல்கிறார். விருதாவாய் பெற்றுக்கொள்ளாதீங்க. தேவனுடைய கிருபை விருதாவாக பெறாதீங்க. கிருபையை பெற்றீங்கன்னா அந்த கிருபை உங்களை நிலைநிறுத்தும், பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கிரியை செய்ய வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
கிருபையை பெற்றவனாய் இருப்பீர்களானால் நீங்கள் செயல் வீரனாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதான் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 15:10, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், அதிகமாக பிரயாசப்பட்டேன். எப்படி? நான் மற்ற அப்போஸ்தலரை பார்க்கல நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை தான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் கிருபையை விருதாவாக பெறக்கூடாது, கிருபையை வீணடிக்கக்கூடாது, கிருபையை போக்கடிச்சிட்டு இருக்கக்கூடாது, நேரத்தை வீணடிக்கக்கூடாது, உங்களுக்கு கிடைத்த நல்ல தருணங்களை நீங்கள் நழுவ விட்டு கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும். ஒருவேளை அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக எதுவாக இருந்தாலும். ஊழியன்னா வெறும் போய் சுவிசேஷம் சொல்கிற மாத்தம் ஊழியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்தாரோ அதை நம்ம நிறைவேற்றுவது அது தேவனுக்கு செய்கிற ஊழியம். அது உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கலாம். தேவனுக்கு கிரமமாய் அந்த காரியத்தை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். அது நீங்கள் செய்கிற ஊழியமாக கூட இருக்கலாம். எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு கிரமமாய், ஆண்டவர் எனக்கு அருளின கிருபையை நான் விருதாவாய் படாதபடிக்கு அந்த கிருபை என்னை தகுதிப்படுத்துகிற கிருபை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நீங்கள் அதிகமாக பிரயாசப்படணும். நீங்கள் கொஞ்சம், அதாவது ஆண்டவருடைய ஊழியத்தில் மாம்ச பிரயாசம் கிடையாது, எல்லாமே ஆவிக்குரியது தான். ஆனால் ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா 100 அடி எடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான் நம்ம செய்கிறதில்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறது அவருடைய கிருபையினால் தான் இருக்கிறோம். அந்த கிருபை நமக்கு விருதாவாக அருளப்படவில்லை. அந்த கிருபை நம்மை செயல்படுத்த வைக்கிறது, செயல் வீரனாக நம்மை மாற்றுகிறது. ஆதலால் எல்லாரை பார்க்கிலும் நாம் அதிகமாய் பிரயாசப்பட, எப்படி பவுல் பிரயாசப்பட்டாரோ அதுபோல் பிரயாசப்படுங்க. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யுங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுங்க. சோம்பல் உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது என்று பவுல் சொன்னது போல அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனம் கேட்டவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உம்முடைய கிருபையை உம்முடைய பிள்ளைகள் விருதாவாய் பெறாதபடி அந்த கிருபையை பெற்று செயல்படுகிறவர்களாய் மாற, அந்த கிருபை எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட வைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் நிலைநிறுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.